ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்து வீட்டிலேருந்து அனுப்புறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் கணேசனன், மனத்தி கணேசனன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம் ஒன்று நம்மளோட கிராஃப்ட்டு, நம்மளோட சினிமா, என்னோட அரசியல் பார்வை, என்னோட புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்த அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது, என்னோட எமோஷனல் தான், என்னோட அதிகபட்ச என்ன சொல்றது, என்னோட உச்சபட்ச எமோஷனல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்க தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனலை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்காக அவன் வெயிட்டிங். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது இந்த பைசன் திரைப்படத்தை தான். எல்லா படங்களும் எப்படி இருக்கும்னா நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கவலையை, சமூகம் சார்ந்தினோட கவலையை, என் ஊர் சார்ந்தினோட கவலையை, என் மக்கள் சார்ந்தினோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே, அது ஒட்டுமொத்த மக்களுக்கு பற்றின கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன், உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும், இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன்.